தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே செண்பகப்பேரி கீழத்தெருவை சேர்ந்தவர் பாண்டியராஜன். கட்டட வேலை செய்து வந்த பாண்டியராஜன் நேற்று காலையில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். நாலாட்டின்புதூர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பாண்டியராஜன் உடலை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருநெல்வேலி சரக டிஐஜி மூர்த்தி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான், டிஎஸ்பி வெங்கடேஷ் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். பாண்டியராஜன் கொலை குறித்து நாலாட்டின்புதூர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரேமா நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரியவந்துள்ளன. பெண்ணை கிண்டல் செய்த விவகாரத்தில் உருவான முன்பகையில் அதே பகுதியை சேர்ந்த சதீஷ், மதன் ஆகியோர் சேர்ந்து பாண்டியராஜனை கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ரேஷன் அரிசி கடத்தல் மற்றும் கஞ்சா விற்பனை தொடர்பாக பாண்டியராஜன் காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததாகவும், அதனால் பாதிக்கப்பட்ட சமூக விரோதிகள் அவரை கொலை செய்துவிட்டதாகவும் பாண்டியராஜனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கோயில்பட்டி சுற்று வட்டார பகுதியில் கஞ்சா, ரேஷன் அரிசி இந்த கடத்தல் சம்பந்தமான தலைமையிடமே இந்த ஊரில் வச்சு இந்த மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் வந்து செயல்பட்டு வராங்க. அது சம்பந்தமா தகவல் கொடுத்த காரணத்தினால, காவல்துறை தகவல் கொடுத்த காரணத்தினால பாண்டியராஜ் அப்படிங்கிற இளைஞர் வந்து கண்மாக்கரையில் வச்சு கொலை செய்யப்பட்டாரு. இப்போ வந்து இந்த 10 குடும்பம் மட்டும் இருக்கிற இந்த கிராமத்தில் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில் பாண்டியராஜன் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று அவருடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பாண்டியராஜன் ஊரான செண்பகப்பேரி கிராமத்தில் போராட்டம் நடத்தி வருபவர்களிடம் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதைத் தொடர்ந்து கோவில்பட்டி தாசில்தார் சரவண பெருமாள், ஆதிதிராவிட நலத்துறை தனி தாசில்தார் ராஜ்குமார், கோவில்பட்டி டிஎஸ்பி வெங்கடேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த சதீஷ், மதன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து பாண்டியராஜனின் உடலை உறவினர்கள் வாங்கிச் சென்றனர். இருந்தாலும் அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.